ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாழி கேபிக்கினியோட எபிசோட் 22 பார்க்க போகிறோம். ரொம்ப 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 சாரி, என்னோட பர்சனல் சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாமல் போனதுக்கு. பட் இதுக்கு மேலே ரெகுலராக கண்டிப்பாக வீடியோஸ் வரும். நாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் விடி காலையில் ஃபெரித் எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் சைரன் இருக்க மாட்டா. எங்கடா அப்படின்னு பார்க்கும்போது கிச்சனில் ஃபெரித்காக சைரன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கா. செஃபிகா, அதாவது அந்த செஃப் எவ்வளோ சொல்லுவாங்க, இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை இது என்னோட சர்ப்ரைஸ், நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்ட்காக ஆசையாக சமைச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு போறா சைரன். பிரேக்ஃபாஸ்ட் ரூமுக்கு வரக்குள்ள ரெடியான ஃபெரித், அவனுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ சைரன் சொல்றது, நீ என்ன பண்ணினாலும், என்ன நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் உனக்கு அதுக்கானது கண்டிப்பாக கிடைக்கும். நீ ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுற அப் அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். பட் எனக்கு கடுப்பேற்றின, ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ண அப்படின்னா அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படியே மார்னிங் இவன் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறா. அந்த டைமில் இவளை பார்க்க வந்த சுல்தான், இவன் இந்த மாதிரி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் கூட வந்து சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் வரமாட்டேன், என்னோட ரூம்க்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் சுல்தான் இல்லை, லாட்டிஃப் அதுக்கு அலோவ் பண்ணல, எல்லாரும் கண்டிப்பாக டேபிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப கடுப்பாகுது. நீ அதுக்கு என்ன சொன்ன? அவன் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்து எனக்கு கடுப்பேற்றுறான். சரி, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே அவன் ஓவராக வேலை வாங்குறான், இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னா நான் இந்த வேலையை விட்டு போயிடுவேன்னு சொல்கிறேன், எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஒருவேளை அவங்க என்னை வேலையை விட்டு தூக்கிட்டா அப்படின்னு சொல்லி இவ பயந்துட்டே கேட்பா. தூக்குனா அதை விட அதிகமான சம்பளம் கிடைக்கிற மாதிரி உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன், உனக்கு எல்லாமே நான் செய்வேன், உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒருவேளை இவங்க ரொம்ப ஓவரா பண்ணாங்க அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நானே கூட வெளியே வந்துடுவேன். நீ எதுக்காக பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன். ரொம்ப ஓவரா வேலை வாங்குறான் அப்படி இப்படின்னா சொல்லு, நான் சொல்ற மாதிரி செஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இப்படியே ஆஃபீஸ் போற ஃபெரித் லிஃப்ட்ல போகும்போது ஆக்சுவலா பெலினோட நம்பரை சைரன் டெலீட் பண்ணியிருப்பா. அதை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி பெலினுக்கு இவன் கால் பண்றான். நீ எப்படி இருக்க, என்ன பண்றேன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். இங்க பாரு ஃபெரித், எல்லாமே போதும், தயவு செஞ்சு இதுக்கு மேல எனக்கு கூப்பிடாத. உன் அம்மா என் அம்மாட்ட பேசி இது இன்னும் ப்ராப்ளம் பெருசாயிருச்சு. இதுக்கு மேல என் லைஃப்ல நீ வேண்டாம். உன் ஒய்ஃப் நீ என்கிட்ட பேசுறத கண்டுபிடிச்சிட போறா, தயவு செஞ்சு இதுக்கு மேல எனக்கு கூப்பிடாத அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. சரி, ஓகே, நான் சொல்றது கேளு, நீ ஒரு புது நம்பர் வாங்கு, அதுல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணு, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்றான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் இதுக்கு மேலே இவங்க கூட பேசுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப கோவமா கேட்குறா. நான் சொன்னது செய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வச்சிடறான். ஏன்னா ஆஃபீஸ்க்குள்ள ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. பெலினுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, இவன் கூட பேசுறதுல விருப்பமும் இல்லை. பெலின்கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு லேடி ஸ்டாஃப் கிட்ட இவன் கடலை போட்டுட்டு இருப்பான். இதை பார்த்ததுமே அவங்க அண்ணா வந்து அந்த லேடி ஸ்டாஃபை அனுப்பி வச்சுட்டு, ஸ்டாஃப் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். இவன் பேசி முடிச்சுட்டு நேராக போய் பார்க்கறது தாத்தாவை தான். தாத்தா கிட்ட எனக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். எதுக்கு, வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. இல்லை தாத்தா, இது உங்ககிட்ட பேசலாமான்னு தெரில, பட் எனக்கு இப்போதைக்கு இதை பற்றி பேச வேற யாரும் கிடையாது. செய்யலை, நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், கோவப்படுத்திட்டேன், அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கேன், அதனால தான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கு ஒரே தகுதியான ஆள் நான் மட்டும்தான். நீ எதை பற்றி ஒரி பண்ணாத, 2 மணி நேரங்கிறது ஆஃப் டே கூட எடுத்துக்கோ, ஒரு நல்ல சர்ப்ரைஸாக கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு தாத்தா. இந்த டைமில் சுனா கூட பேசிகிட்டு இருக்கிற சைரன், எனக்கு ஃபெரித்தை பார்க்கணும் போல இருக்கு, நான் போய் அவனை பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆ காலையில் தான் போனால் இப்போவே நீ அவன் இல்லாமல் இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. இல்லை, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி நான் கொடுத்துட்டு வரேன், ஒரு டைம் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கேருந்து கிளம்பி போறா. இந்த டைமில் இந்த அண்ணா அவரோட அப்பாட்ட போய் இந்த மாதிரி இவன் நடந்துக்கிறான், அவனை தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்க, தாத்தா பார்த்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி பேசுவான். நீ ஏன் இதை பற்றிலாம் கவலைப்படுற, அவனை பற்றி ஆஃபீஸில் நம்ம எதுவும் பேச வேணாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்வார். பட் இவன் திரும்ப திரும்ப ஃபெரித் பற்றியே பேசுவான். இங்கே பாரு, அவனை பற்றி பேச வேணாம், அவன் பெருசாக ஆஃபீஸில் இருக்க மாட்டான், இது கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்பா சொல்லுவார். அவன் எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டோம், அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லும்போது, அப்போ நான் மட்டும் இங்கே இருக்கேன் ஏன் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். அப்போதான் இவனுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும்.
ஃபெரித்தையும் இவனையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடத்துகிறாங்க. ஃபெரித்துக்கு இருக்கிற ஒரு ஒரு சுதந்திரமோ இல்லை ஒரு லவ்வோ அன்போ கேரோ அஃபெக்ஷனோ இந்த வீட்டில் மூத்த பையனான இவனுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க அப்பா இன்டைரக்டாக சொல்லுவார். இதை பற்றி அவன் திரும்பி கேள்வி கேட்கும்போது, நீ உனக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, ஒரு 2-3 நாள் நீ லீவ் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுருவாரு. அது அவனுக்கு கஷ்டமா இருக்கும். பட் எதுவுமே சொல்லாமல் எந்திரிச்சு போயிடுவான். இந்த நேரத்துல கரெக்டா ஆஃபீஸ்க்கு என்ட்ராகிற சேரன் ரிசப்ஷன்ல ஃபெரித் பத்தி கேட்பான். ஃபெரித் இப்பதான் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் கால் பண்ணி கேட்பா. நான் ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், நான் உனக்கு அப்புறம் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருவான். இவனுக்கு ஒரே கடுப்பா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா அவங்க அண்ணனை கூப்பிட்டு அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்பதான் அவன் எங்கேயோ வெளியே போனான் அப்படின்னு சொன்னதுமே, எனக்கு கொஞ்சம் எங்கின்னு டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செய்யறேன்னு சொல்லுவா. சரின்ட்டு இவனும் டீட்டெயில்ஸ் கேட்டு அவனுக்கு சொல்லிடுறா எல்லாத்தையும். இவன் மறுபடியும் அதே பிளேஸ்க்கு, அவன் இருக்கிற அதே ஹோட்டலுக்கு போயிட்டு கால் பண்ணுவா. அவன் சரி நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன், ப்ளீஸ் இப்போ என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ண பார்ப்பான். இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல நானும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி வந்து நின்னப்போ அவனால எதுவுமே பேச முடியாது. அங்க வந்து பார்த்தா ஃபெரித் ஒரு லேடியோட மீட்டிங்ல இருப்பான். இதை பார்த்ததுமே அவளுக்கு இன்னும் கோபம் தான் வரும். கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவா அதே இடத்துலயே. நீ இப்ப பேசுறதுக்காக வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அவ எதையுமே கண்டுக்க மாட்டா. இப்படிப்பட்ட ஒருத்தனை நான் எப்படி நம்புறது, உன்னை நான் ஒரு டைம் கூட நம்ம இதுக்கு மேல நம்ப மாட்டேன், நீ எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு ரொம்பவே சத்தம் போடுவா அந்த லேடி முன்னாடியே. உனக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல, நான் இவனோட ஒய்ஃப், நீ என்ன புது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்பா. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு குல்கன் வரா. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பா. குல்கனை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஆக்சுவலா ஃபெரித் உனக்கு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி இவங்களை வர சொல்லியிருந்தா, அதுக்காக தான் நாங்கள் 3 பேரும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே ரொம்ப அசிங்கமா போயிடும் இவளுக்கு. இதுக்கு மேல இங்க இருக்க நான் விரும்பல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக பாப்பா. ஆக்சுவலா அந்த லேடிக்கு ஃபன் பண்றது மூலமா நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும். இதுதான் அவளுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸா இவங்க வச்சிருந்தாங்க. பட் இந்த இடத்துல இவ இப்படி பிஹேவ் பண்ணதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுல கோவமான ஃபெரித் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு வந்து பேசுறான். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நான் உன்னை இந்த அளவுக்கு சந்தேகப்படுற காரணம் நீ அப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டனால மட்டும்தான். என்னை எந்த அளவுக்கு நீ மாத்திருக்க பாரு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஃபெரிட் வெளியே வந்த இந்த டைம்ல பெலின் அவளுக்கு கால் பண்றா. கால் பண்ணி, நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா, உன்னால எனக்கு என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா, உன் அம்மா என் அம்மாக்கு கால் பண்ணி ஏதோ விஷயம் சொல்லியிருக்காங்க, அதுல கடுப்பான அவங்க என்னை ஊருக்கு கூட்டிட்டு போக வராங்க, நாளைக்கு நாங்க கிளம்புறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க, உன்னால என் லைஃபே தலைகீழ மாறிடுச்சு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசுறது இல்ல, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு நடந்த விஷயங்கள்னால, அதனால தயவு செஞ்சு நீ என் வாழ்க்கையில வராத, உன் அம்மா பேசுவாங்க, உன் பொண்டாட்டி பாத்துருவா, உன் தாத்தா என்ன சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் பயந்து பயந்து நான் உன் கூட பேச முடியுமா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என் லைஃப் லாங் நான் ஹாப்பியாவும் நிம்மதியாவும் இருக்கணும்னா, நான் இதுக்கு மேலயாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நீ பண்ண விஷயங்களை நான் மன்னிக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில இதுக்கு மேல நீ வராத, போது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பெலின் வச்சிடறா. இது எதுக்குமே ஃபெரித் கிட்ட பதில் இல்ல. வீட்டுக்கு வந்ததுமே ஃபெரித் கேட்கறது, உனக்கு எப்படி நான் அங்க போனேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்ல நான் உன் அண்ணாட்ட கேட்டேன், அவருதான் சொன்னாருன்னு சொன்னேனே, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இவன் அங்க போறான். அங்க போய் அவன் அண்ணன்ட்ட கண்டபடி பேசுறான். உனக்கும் என் பொண்டாட்டிக்கு என்ன சம்மந்தம், நான் எங்க போனா உனக்கு என்ன, என் மேல உனக்கு என்ன அப்படி ஒரு பொறாம, உன்னை விட லைஃப்ல பெட்டரா நான் இருக்கேன் அப்படிங்கறதுக்காகவா அப்படின்னு சொல்லி கண்டபடி அவனுக்கு குழந்தை இல்லாதது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி பேசினான். இதுல அவன் ரொம்ப ஹர்ட் ஆகி முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். அந்த நைட்டே இவங்க எல்ஃப் கூட ஒரு டின்னர் மீட்டிங்க்கு வராங்க. அந்த மீட்டிங்ல ஃபெரித்தும் தான் இருக்கான். அதுல சேரன் என்ன சொல்லிடுறா அப்படின்னா, நான் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றேன், எனக்கு இதுல ஃபர்தரா ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றா. இது கேட்டு எல்ஃபுக்கு ஷாக் ஆகுது. ஃபெரித்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி இப்படி ஒரு வீட்டை சேர்ந்தவ, இப்படி ஒரு வீட்டோட மருமக அப்படிங்கறனால எனக்கு இப்படி ஒரு பொசிஷன், எனக்கு இப்படி ஒரு ஒர்க் கிடைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் நான் இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறேன். அது மூலமா எனக்கு கிடைக்கிற ஏர்னிங், அது மூலமா எனக்கு கிடைக்கிற ஒர்க், அதிலிருந்து ஏர்ன் பண்ணி நான் இந்த மாதிரியான சேரிட்டிக்கு இல்ல குழந்தைங்களுக்கு செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இது நான் கிடையாது. இப்படி ஒரு வீட்டு மருமக அப்படிங்கிறதுனால எனக்கு கிடைக்கிற இந்த கேம்பெயின்னால வர பணமோ, புகழோ, அதனால எனக்கு பெரிய விருப்பம் இல்ல. அதுல எனக்கு விருப்பம் இல்ல.
அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி இவ சொல்லிடுறா. இதை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஓகே ஃபைன் அவன் அங்கிருந்து போயிடுறான். ஃபெரித்துக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இதுதான் சைரன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். இந்த டைம்ல டின்னர் டேபிள்ல எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாத் அதாவது மூத்த பையன் மட்டும் சாப்பிடாம இருப்பான். அதை கவனிச்ச தாத்தா நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பசி இல்லையா, எதனால சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு பசிக்கல. ஏன் உனக்கு சாப்பாடு எதுவும் பிடிக்கலையா, உனக்கு என்ன வேணுமோ அதை செஃப் கிட்ட சொன்னீங்கன்னா சமைச்சு கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு ஒரு சில விஷயங்கள் பேசணும், எனக்கு சாப்பிட இப்ப விருப்பம் இல்லை, நானும் ஃபெரத் மாதிரியே வீக்லி ஒன்ஸ் அது என் ஒய்ஃபை கூட்டிட்டு வெளியே போய் சாப்பிட்றதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவன் ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு ஆர்கனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவாரு. தாத்தா உடனே அவனை பேச விடு, அவனுக்குள்ள இருக்கிற பொறாமையும் கோபமும் வெளியே வரட்டும் இப்பவாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, என்னை விட ஃபெரித்துக்கு நீங்க அதிகமா கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு, நான் நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டு நடந்திருக்கேன். எல்லா நேரமும் ரொம்ப ஒழுக்கமான ரொம்ப நல்ல பையனா நீங்க சொல்றதை மட்டுமே செய்யற ஒருத்தனா நான் இங்க இருந்திருக்கேன். ஆனா அதனால எனக்கு என்னென்ன கிடைச்சது, எதுவுமே இல்ல. இதுக்கு மேலேயாவது நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றேன். இதை கேட்டதுமே ச்சே வாய மூடு, உனக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கா, உன் அப்பாவோட பொசிஷனை இந்த வயசுலயே நான் உனக்கு இந்த கம்பெனில கொடுத்துருக்கேன், உன் அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் இது அத்தனையுமே பார்க்க போற, அவனுக்கு ஏன் நான் எதுவுமே கொடுக்கல தெரியுமா, ஏன்னா அவனை விட நீ பெட்டருங்கிறனால. அவனை நிறைய நான் பனிஷ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். நீ இவ்வளோ பொறாமையை உன் மனசுக்குள்ள வச்சிருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னைக்குமே உட்காந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து பழகு, முதல்ல அமைதியா அது அத்தனையும் சாப்பிட்டு தான் இந்த டேபிள்ல இருந்து நீ எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இவனும் வேற வழி இல்லாம அழுதுட்டே அது அத்தனையும் சாப்பிட்றான். இந்த டைம்ல தான் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அதே டைம்ல ரூமுக்கு வந்த இவன் இன்னும் நிறைய பேச ஆரம்பிக்கிறான். தாத்தாக்கு என்ன பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, அவருக்கு சேரனையும் ஃபெரித்தையும் மட்டும்தான் பிடிச்சிருக்கு, இதுல எங்களால குழந்தை வேற கொடுக்க முடியாது, இதுக்கு மேல நாங்க 2 பேரும் யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதை கேட்டதுமே ஆஸ்மான், தயவு செஞ்சு இப்படி பேசாத, பேசினா நீ என்ன பண்ணுவ, நீ முதல்ல உன்னை பார்த்துக்கோ அப்புறம் மித்தவங்களை பத்தி பேசுவியா அப்படின்னு சொல்லி இவ பேசுறா. இதுல இவ இன்னும் ஹர்ட் ஆகிறா. அவங்க அம்மா எவ்வளவு சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவா, இவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லயே இருக்கான் இன்னும். இப்படியே அந்த நைட் எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. இந்த டைம்ல நடுராத்திரியில எந்திரிச்சு பார்க்கும்போது ஃபெரித் யார்ட்டையும் ஃபோன் பேசிட்டு இருக்கிற மாதிரி செய்யறனுக்கு தெரியுது. என்னடா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போய் பார்க்கும்போது இவ எந்திரிச்சதுமே கதவை கிட்ட போய் ஒட்டி கேட்கிறா. அவன் என்ன சொல்றான்னா, அவதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அவளுக்கு ஒரு நல்ல பிளேஸா பாருங்க, தயவு செஞ்சு இதை பத்தி சுனா முன்னாடி எதுவும் பேசிடாதீங்க, அவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவன் என்னமோ பண்றான், அதுவும் பெலின்காக அப்படிங்கறது இவ ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறா. மார்னிங்கே ஃபெரித்தும் கிளம்பி ஒர்க் போயிடுறான். ஒர்க் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இவன் நேரா சைரன் கூப்பிட்டு பேசுறா. அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ அவளுக்கு கொஞ்சம் டவுட் வருது. பக்கத்துல சாதிக் இருந்தா கூடுவேன், பக்கத்துல சாதிக் இருந்தா கூட நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஏன்னா இவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பா. அந்த டைம்ல அவரும் அங்கதான் இருப்பாரு. இவன் போனை கொடுத்ததும் ஜஸ்ட் 2 வார்த்தை பேசிட்டு அவ கட் பண்ணிடுறா. இந்த டைம்ல மூத்த பையன் ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டு போய் அவனோட ஒய்ஃப் கொடுத்து, நான் நேற்று பேசினதுக்காக சாரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றான். சரி நீ வொரி பண்ணாத, உன்னோட மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இவ என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம பேசாம இங்கிருந்து போயிடலாம், நம்மளோட லைஃப் தனியா வாழும்போது இன்னும் ஹாப்பியா இருப்போம், இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இல்லைன்னு இவ சொல்லுவா. இதை கேட்டதுமே அவனுக்கு கோவம் வந்துடுது. நான் என்னைக்குமே என் வீட்டை விட்டு என் குடும்பத்தை விட்டு தனியா வரமாட்டேன், உனக்கு வேணும்னா நீ தனியா போய்க்கோ என்னை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதுல இவங்களுக்குள்ள இருக்கிற கிளாஷ் இன்னும் அதிகம்தான் ஆகுது. இப்படி இவன் நைட் டைம்ல இந்த டைம்ல இவ ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு பொக்கே வருது. அதை அனுப்புனது ஃபெரித் தான். இந்த மாதிரி நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு, லேட் ஆகும், சாரி அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே அனுப்பியிருப்பான். பொக்கே அனுப்புனது கூடவே அவனும் கால் பண்ணி என்னோட பொக்கே உனக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்பான். வந்துச்சு, ஆமா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, சாதிக்கு இன்னைக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு ஆஃபீஸ்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்போ கார் சவுண்ட் ஹார்ன் சவுண்ட் கேட்டுருது. நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்ல அவருக்கு ஃபுட் வாங்குறதுக்காக நான் வெளியே வந்தேன், நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுவான். இதை கேட்டதுமே அவளுக்கு டென்ஷன் இன்னும் அதிகம்தான் ஆகுது. சுனாட்டா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. ஓகே இவன் எகெயின் பெலினை தேடிதான் போயிருக்கான், எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது, நான் இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறா. நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவன் சொல்றப்போ இவன் நேரா போறது லாட்டிஃப் கிட்ட தான். லாட்டிஃப் கிட்ட போய் ஃபெரித் இன்னைக்கு லேட் ஆகுன்னு சொன்னா, நான் போய் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அவர் வர லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லி லாட்டிஃப் சொன்னதுக்கு, இல்ல நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவா. சரி ஓகே அப்படின்னு லாட்டிஃப் அவளை கார்ல அனுப்பி வைக்கிறாரு. கார்ல போயிட்டு இருக்க இதே டைமிங்ல பெலின் ரொம்ப நல்லா
ரெடி ஆகி ஒரு வீட்டோட கதவை தட்டுறா. இதே டைம்ல கார்ல ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்க சைரன். இதே டைம்ல ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பரா ரெடி ஆகி ஒரு வீட்டோட டோரை ஓபன் பண்ண போற ஃபெரித். யாரு யாரை மீட் பண்ண போறாங்க? சைரனும் போய் ஒரு டோரை தட்டுறா. கதவை திறக்கிறது யாரு? யாரு யாரை மீட் பண்றாங்க? சைரன் உண்மையை தெரிஞ்சுப்பாளா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.